ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 5 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப சின்னதாக கட் பண்ண அவசியம் இல்லை. இப்போது நம்ம இப்போ நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த திப்பியும் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம சட்னி தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது வானல் சூடானோடனே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான தக்காளி சட்னி இப்போது நம்ம சேர்க்க வேண்டிய பொருளாக சேர்த்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே இறக்கணுன்னா, இந்த தண்ணி வந்துட்டு இப்போ ஒரு லைட் ரெட் கலரில் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சொன்ன நல்லா டார்க் ரெட் வந்துடும். கொஞ்சம் கெட்டியானோடனே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை எதுவும் தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போது நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம இப்போ மூடி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆன பிறகு 1 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போயே நமக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. கொதிக்க இப்போது நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அவ்வளோதான், நம்ம தக்காளி